என்னவோ பண்ணி எனக்கு 10,000 கூட அப்படின்றத மட்டும் தான் திங்க் பண்ணுறாங்க. எப்படி உருவாக்க முடியுன்றதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. எம்எல்எம்ன்றது ஒரு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட். ஆனால் அதை இந்த மாதிரி முறைகேடாக பண்ணி அந்த எம்எல்எம் அது மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ன்றதையே ரொம்ப அசிங்கமாக பண்ணிடுறாங்க. நம்புவீங்க? சும்மா ஒருத்தவங்க நம்புவீங்களா? நம்ப மாட்டோம். நான் உங்களுடைய சொந்தக்காரனா இருக்கணும், உங்களுடைய நண்பனா இருக்கணும், இல்லை உங்களுக்கு நல்ல நெருங்கிய ஒரு படாவது நீங்க வசதியா இருக்கணும். அவர்களுக்கு நீங்க காட்டணும். டெய்லி புது ஷர்ட் அது என்ன மாப்பிள்ள என்ன அப்படி இருக்கீங்க. இது வந்து இவங்க கிட்ட மக்கள் பலம் இருக்கு, இவன் மூலமா நிறைய பேர் இந்த கம்பெனில வந்து ஜாயின் ஆகுங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவனை மட்டும் தான் டார்கெட் பண்ணுவாங்க. அவனை வளர்த்து விட ஆரம்பிப்பாங்க. அவனுக்கு கார் வாங்கி கொடுக்கறது, அவனுக்கு ஒரு எல்லாரும் மக்கள் முன்னாடி ஒரு செயினை அள்ளி போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவோன்னே அப்போ நம்மளுக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இது எப்படி உங்க பணத்தை வாங்கி அவர்கிட்ட கொடுக்குறது, அவர் பணத்தை வாங்கி, அதான் மணி ரொட்டேஷன். இது வந்து பக்கா மணி ரொட்டேஷன். இது ஒரு கட்டத்துல ஏமாத்துனா அப்படியே கட் ஆயிடும், இல்ல எப்படி பண்ணாலும் நின்றோம். என்னைக்குனாலும் அது நின்று தான் ஆகணும். எடுத்து விட்டதுக்காக சொந்தக்காரர் பணம் வாங்கல, கம்பெனியில் தான் பணம் கொடுத்துருப்பாரு, இங்கே வாங்கி அங்கே கொடுத்துருப்பாரு. ஆனா பணம் இருக்கிறப்ப சந்தோஷமா எடுத்துப்பாங்க. பணம் வரலன்ற வாங்கிட்ட தானே பணம் கொடுக்கும். ஒன்ன நம்பி தானே பணம் கொடுத்தேன், நீ எனக்கு கொடு. அவனும் இப்ப மாட்டிக்குவான். ஏன்னா அவன் பணமும் கம்பெனில இருக்கும், அவனுக்கு எந்த பணமும் வந்து சேர்ந்துருக்காது. கமிஷன் மட்டும் தான். ஆமா, கமிஷன் மட்டும் தான் வந்திருக்கும். அவன் வாங்கினது ஏதோ 10,000, ஆனா இவனுக்கு 1,00,000 ரூபாய் பதில் சொல்லணும்.